இயேசுவில் மிகுந்த அன்பிற்கினிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் பங்கு தந்தையோடு இணைந்து அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விழாவின் வாழ்த்துக்களையும் 2026 ஆண்டினுடைய தொடக்க நாளில் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். நீங்கள்லாம் தூங்குறீங்களா, விழிச்சிட்டு இருக்கீங்களா? சிலர் மயக்கமாகவே பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. அவங்க சில கண்களை பார்க்கும்போது நிறைய வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே அருமையானவர்களே, உங்களை மீண்டுமாக இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான வாய்ப்பை தந்த தந்தைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேளையில் கடவுளுக்குள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு கடவுளுடைய உடனிருப்பு, அருகிருப்பு உங்களை கரம் பிடித்து காத்து கொள்ள வேண்டும், வழிநடத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களில் கடவுள் உங்களை கைத்தாங்கலாய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஆண்டுடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக திருப்பலியிலே நான் சிறப்பாக செபிக்கிறேன். நீங்கள் இந்த ஆண்டிலே எடுக்கக்கூடிய முயற்சிகள், பயணங்கள், திட்டங்கள், நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கடவுள் உங்களை வெற்றியாய் நடத்த வேண்டும் என்று உங்களுக்காக இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன், செபிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளில் திரு அவை நமக்கு கொடுக்கிற விழா என்பது அன்னை மரியாள் யாருடைய தாய்? இறைவனின் தாய், கடவுளுடைய தாய் என்கிற விழாவை கொண்டாடுகிறார். இந்த விழாவை கொண்டாடுகிறதற்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டின் முதல் நாளில் எதற்கு ஆண்டவருடைய அன்னையை பற்றி இந்த விழாவை நாம் அப்படி ஒரு பெயர் சொல்லி கொண்டாட வேண்டும்? இங்க ஆண்டவர் எங்க போயிட்டாரு, இயேசு எங்க போயிட்டாரு, கத்தோலிக்க திருச்சபை அப்படியெல்லாம் ஒரு வேளை நாம் நினைக்கலாம். இந்த விழா மிக மிக அழகான விழா, மிக முக்கியமான விழா. அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று சொல்லக்கூடிய இந்த விழா ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்போடு மிக மிக நெருக்கமான ஒரு விழா. கடந்த 25ஆம் தேதி நாம் என்ன கொண்டாடினோம்? இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். இயேசு யாரு? அவரு ஏன் இவ்வளவு டவுட் பண்றீங்க? ஏன் டக்குன்னு வர மாட்டேங்குது பதில்? அவர் யாரு? என்னதுமா? பிதாவின் மகன். அப்போ அவர் கடவுளா, கடவுள் இல்லையா? யார் மனுவானது? கடவுள். ரைட், அதில் டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது. 1:14 நம்ம படிக்கிற யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம். அந்த வாக்கு மாமிசமானது, மனிதரானது. சரிங்களா? கடவுள் மனிதரானார், மனுஷன் கடவுளாகல. ஏசு ஆண்டனி அப்படின்னு ஒரு மனுஷன் கடவுள் அப்படி ஆகல. கடவுள் தான் இயேசு என்கிற பெயரை ஏற்று உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதரானார். யார் மனிதரானது? அதுதான் உலகிற்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி அது. எந்த செய்தி அது? கடவுள் மனிதராய் வந்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நமக்கு ஞாபகம் இருக்க என்ன சொல்றாங்க? மத்தேயு என்ன சொல்றாரு? உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு. நீங்க நல்ல சத்தமா சொல்லாமே, உலகம் முடியும் வரை இருப்பேன். யார் சொல்றது? கடவுள் சொல்றார், இயேசு சொல்லுகிறார். அப்போ வாக்கு மாமிசமானார், நம்முடைய குடிகொண்டார். அப்ப அவருக்கு என்ன பெயர் வச்சீங்க? இயேசு என்று பெயர் வைத்தீங்க. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இயேசு என்றால் என்ன அர்த்தம்? மீட்பர். மீட்பர் என்ன அர்த்தம்? கடவுள் காப்பாற்றுகிறவர், விடுவிக்கிறவர் இல்லையா? ஏதோ ஒன்று சிக்கி கட்டு இருக்கிறோம், நம்மளை விடுவிக்கிறவர். அதான் அர்த்தம். நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம். எசாயாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னொரு பெயரை வானதூதர் சொல்றார். இளம்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை
பெற்றெடுப்பார். அவருக்கு என்ன பேர் வைப்பீங்க? இம்மானுவேல் என்றால் கடவுள். அப்போ 25ஆம் தேதி நாம் கொண்டாடிய இயேசுடைய பிறப்பு விழா என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. மிகப்பெரிய மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி, மிகப்பெரிய மறைபொருள். அந்த மறைபொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் நம்மோடு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யார் நம்மோடு? கடவுள் நம்மோடு. அதுதான் கடவுள் நம்மோடு. இந்த கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார். கடவுள் தன் கூடாரத்தை மனிதர்கள் நடுவில் அடித்துக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? God pitched his tent among men. வார்த்தை மாமிசமான நம்முடைய குடிகொண்டார்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தமிழ்ல. அதற்கு ஆங்கிலத்தில் மூல மொழியிலிருந்து மொழிபெயர்த்தா அவர் he took fleshன்றாங்க, சதையெடுத்தார்னு ஒரு மொழிபெயர்ப்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது தன் கூடாரத்தை நம்மிடையே அவர் அடித்துக் கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்து இஸ்ரேல் மக்களுக்கு கூடாரனா புரியும், நமக்கு விளங்காது. அவர்கள் பாளையம் இறங்குகிற போது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது சண்டை நிமித்தமாகவோ மைக்ரேஷன் அதனுடைய நிமித்தமாகவோ அல்லது ஆடுபாடுகளை வைத்துக் கொண்டு போகும்போது ஆங்காங்கே அவர்கள் இந்த குடிசைகளை அந்த டென்ட் அடிச்சு தங்குற வழக்கம் உண்டு. இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? கடவுள் அப்படி இந்த கூடாரம் அமைக்கப்படுகிறது எல்லாருக்கும். கடவுளுக்கும் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. கடவுள் மனிதர்கள் நடுவில் வந்து விட்டார். அவர் வானத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அல்ல. அவர் எங்கே இருக்கக்கூடிய கடவுள்? நம்மிடையே இருக்கக்கூடிய கடவுள். ஆகவேதான் அந்த பெயருக்கு அர்த்தமே என்ன சொல்லுதுன்னா, இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. எங்க அவரு? நம்மோடு. இந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை இந்த ஆண்டின் தொடக்க நாளில் இன்னொரு முறை சத்தமாய் உறக்கமாய் ஆண்டவருடைய இந்த திருச்சபை நாம் எல்லோருக்கும் நினைவூட்டுகிறது. மரியாள் யாருடைய தாய்? மரியாள் கடவுளின் தாய். சரிங்களா? மரியாள் யாருக்கு அம்மா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மரியாள் கடவுளா? மாதா கடவுளாம் கிடையாது. அப்படி ஆக்குன்னா அது தப்பு, அது பாவம். யாரையுமே கடவுளாக்காதீங்க. எந்த மனுஷனையும் கடவுளாக்காதீங்க. எந்த புனிதரையும் கடவுளாக்காதீங்க. அவர்கள் கடவுளுடைய புனிதர்கள். மரியாளுக்கு உச்சக்கட்ட மரியாதை உண்டு. ஆனால் மரியாள் கடவுள் அல்ல. ஆனால் அந்த அம்மா யாரு? கடவுளுக்கு தாய். மரியாள் பிறந்திருக்கிற குழந்தை இயேசுவிற்கு அம்மா. அப்படின்னா பிறந்திருக்கிறவர் கடவுள் என்றால் அவரை பெற்றெடுத்தது யார்? மரியாள். மரியாள் யாரை பெற்றெடுத்திருக்கிறாள்? கடவுளை ஈன்றெடுத்திருக்கிறாள். அப்ப கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் இன்றைக்கும் இந்த விழாவிலையும் யார் மையம்? மரியாள் கிடையாது. ஆண்டவர் இயேசு கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை ஒரு மிகப்பெரிய விசுவாச சத்தியமாக எபேசு சங்கத்தில் எடுத்த முடிவை இன்றைக்கு திருச்சபை மிக அழகாய் கொண்டாடுகிறது. மரியாள் கடவுளின் தாய். பிறந்திருக்கிற இயேசு யாருக்கு அம்மா? கடவுளின் அம்மா. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை இன்னொரு முறை திருவை நினைவூட்டுகிறார். அப்ப கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஏன் இவர் நம்மோடு இருக்கிறார்? அந்த கேள்வி கேட்கணும். ஏன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்? இதுக்கு தான் இன்னைக்கு 2வது வாசகத்துல மிக அழகாய் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 4 பார்க்கிறோம், 6 8 வரைக்கும் பவுலடியார் மிக அழகாகவே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? திருச்சட்டத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை எல்லாம் மீட்டு எதிலிருந்து காப்பாத்துறாரு? எல்லாம் தூக்குறீங்களா? எதிலிருந்து விடுவிக்கிறார்? திரு சட்டத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ புரிஞ்சுக்கல. எதிலிருந்து? திரு சட்டத்திற்கு. சட்டம் சட்டம் சட்டம். எப்ப பாரு ரிச்சுவல், சடங்கு, சம்பிரதாயம், இவைகளோடு நீங்கள் நின்று விட்டால் நீங்க முதலுக்கே மோசம் செய்ததாக அர்த்தம். இயேசுடைய பிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலடியார் சொல்றாரு, திரு சட்டத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்ம எல்லாரையும் முதல்ல காப்பாற்றணும். அதான் அவருடைய தலையாய கடமை. திருச்சட்டத்திலிருந்து அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நான் நிலவை காட்டினேன், அவர்கள்
என் விரலை பார்த்தார்கள். நான் நிலவை காட்டினேன். எதை பார்க்கிறோம்? நாம விரலை பார்க்கிறோம். ஆனால் விரல் காட்டுகிறது எதை? நிலவை. நீங்க நிலவை பார்க்காம வேற ஏதாவது பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, கடவுளை எழுந்துட்டீங்க. இந்த விழாவும் அதுதான். இயேசு ஏன் பிறந்தார்னா பவுலடியார் சொல்றாரு, திரு சட்டத்திற்கு அடிமைப்பட்டு. நீங்க நினைக்கிறீங்க கடவுளை இதை செஞ்சுட்டா திருப்திப்படுத்த முடியும், உண்டியில காசு போட்டா, ஞாயிற்றுக்கிழமை தவறாம கோயிலுக்கு வந்துட்டா நீங்க கடவுளுக்கு ஏற்படுகள் ஆயிட முடியுமா? பைபிளை மொத்தம் வாசிட்டீங்கன்னா, மனப்பாடமா சொல்லிட்டீங்கன்னா நேரம் மோட்சம் போயிட முடியுமா? முடியுமா? என்ன சொல்றீங்க? இல்ல, அதெல்லாம் தேவை, அதெல்லாம் தேவை. இவைகள் எல்லாம் என்னை வேறு இடத்திற்கு அழைத்து போகிறது. அப்ப இயேசுவுடைய பிறப்பு பவுலடியார் சொல்றாரு, நீங்கள் சட்டத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க, இந்த சட்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் எல்லோரும் என்னவாக வேண்டும்? கடவுளின் பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். இயேசு ஏன் பிறந்தாருன்னா வேற எதுக்கு இல்ல, நாம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறு. அவர் பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பப்பட்டார். அப்ப இயேசு ஏன் வந்தாரு? கடவுள் ஏன் மனுஷனானாரு? அவர் ஏன் கூடாரத்தை நம்படி அடிச்சுக்கிட்டாரு? அவர் ஏன் உங்களையும் என்னையும் போல 10 மாசமா இந்த சதை எடுத்து பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் நம்மை போல வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுக்கு இல்ல, இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் என்னவாக வேண்டும்? கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். God's children. நீங்க சாதாரண மனுஷனாக இருந்துட முடியாது, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். எனவேதான் அவர் ரொம்ப அழகாகவே சொல்றாரு, அந்த ஆவி நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தன் ஆவியை நம் இதயங்களுக்குள் அனுப்பி இருக்கிறார். எனவே நீங்க இல்ல, உங்களுக்குள் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆவியானவர். ஜெபம்ன்றது நீங்க பேசுறது இல்ல, ஜெபம்ன்றது நீங்க மனப்பாடமா சொல்றது இல்ல. உங்களுக்குள் குடிகொண்டு இருக்கிற தூய ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லணும்னா பெருமூச்சுகளோடு என்ன செய்ய வேண்டுமா? அவர் ஜெபிக்க வேண்டும். அதுதான் இங்கே பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால், கடவுளின் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி உங்களை என்ன செய்ய தூண்டுது அப்படின்னா, அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகவே இனி நீங்கள் யார் என்ன கிடையாது, அடிமைகள் கிடையாது. அடிமை மாறி கடவுள் கிட்ட வராத. இளைய மகனை போல அடிமையா இருக்காதே, பெரிய மகனை போல. மூத்த மகன் அடிமையா இருந்தான். மூத்த மகன் சொல்லுகிறான் லூக்கா நற்செய்தியில, ஊதாரி மகன் கதையில, அவன் சொல்றான், அப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ கொடுக்கலையா, உனக்காக நீ சொன்னதெல்லாம் செஞ்சன, உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சன, அவன மாதிரியா நான் இருந்தேன், எல்லாத்தையும் நான் செஞ்சனேன், ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தியா? ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகா அவருடைய ஞானம் வியப்பு தருகிறார். நாம கூட எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். மூத்த மகனை போல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் செஞ்சிட்ட, பூசைக்கு வந்துட்ட, சந்தா கட்டிட்ட, போதாதே, அது போதாதே, நீங்கள் அது மாதிரி செய்தால் போதாது. மூத்த மகன் அதை தான் சொன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லி கீழ்ப்படிச்சு ஒரு ஆட்டி குட்டி கொடுத்தியா? அப்பா கேட்டாரு, டே லூசே, இருக்கிறதெல்லாம் உனக்கு தானடா சொந்தம், இருப்பதெல்லாம் உனக்கு தானே. பவுலடியார் சொல்றாரு, நாம் எல்லாம் இயேசுவுடைய பங்காளிகள் என்று சொல்லுகிறார். நீங்க கெஞ்சிலாம் கேட்க வேண்டாம், இயேசு கிட்டலாம் ரைட் ராயெல்லாம் உரிமையோடு கேளுங்கள் ஆண்டவரிடத்தில். அவர் நம்முடைய பங்காளி, நாம் இயேசுவுக்கு பங்காளி என்று பவுலடியார் சொல்லுகிறார். இதே வார்த்தை நானே சொல்லல, பைபிள் இது வார்த்தை இருக்கு. அவர் பங்காளி. சிலுவையினால் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சணியம், மீட்பு, அது எனக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். அது எனக்கு பாக்கியத, நீ இல்லெல்லாம் சொல்ல முடியாது. இளைய மகன் மாதிரியோ சொத்தை பிரிச்சு குடியா அப்படின்னு உரிமையோடு கடவுளிடத்தில் கேளுங்கள். சரிங்களா? அடிமையா இருக்காத, அடிமையா கடவுளை தொழாத, அடிமையா கடவுளை பார்த்து பயப்படாத. கடவுள் அச்சத்திற்குரிய ஒருவர் அல்ல. கடவுளை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. கடவுள் மீது காதல் வர வேண்டும், கடவுள் மீது பாசம் வர வேண்டும், கடவுள் மீது ஆசை வர வேண்டும். அப்பா பார்த்து பயம் எப்படி? ரெவரன்ஷியல் ஃபியர் வேண்டும். அன்பு கூட கூட அவரை காயப்படுத்தி விட கூடாது என்கிற அச்சம் வர வேண்டுமே ஒழிய, நாய் கடிச்சிரும் பேய் கடிச்சிரும் அந்த பயம் வந்துடக்கூடாது.
பூச்சிக்காரன் வரான்ற பயம் வந்துடக்கூடாது. 7 தலைமுறைக்கு என் கடவுள் என்னை தண்டிப்பார், அப்படிப்பட்ட பயத்தெல்லாம் வச்சுக்காது. உங்களுடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள். தப்பான கடவுளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. வெளியே வந்துருங்க அதுல இருந்து. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக வேண்டும். அப்ப அதற்காகத்தான் இங்கே கடவுள் மனிதராய் நம்மை தேடி வந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு துறவி, அவர் எல்லாத்தையும் துறந்தவர். அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் சொன்னார், ஐயா என்கிட்ட ஒரு பெரிய கிறிஸ்டல் ஜார் இருக்குது, விலை மதிப்பில்லாதது, அதுக்குள்ள கோல்டன் ஃபிஷ் இருக்கு, இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, இவ்வளோ எனக்கு தேவையில்லைன்னு கொடுத்தான். அவர் சொன்னார், எனக்கு இது தேவையில்லையப்பா அப்படின்னு சொன்னார். இல்லைங்க எனக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த துறவிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அதை கொண்டு போனார். அந்த கிறிஸ்டல் ஜாரை எடுத்துன்னு போய் உள்ள கோல்டன் ஃபிஷ் இருக்கு. அவர் பார்த்தாரு, இது ஏன் சின்னோண்டு இந்த குடுவைக்குள்ள இருக்குது, இதை பெரிய ஒரு குளத்துக்குள்ள போயிட்டு அந்த மீன் சந்தோஷமா துள்ளி குதிச்சு மகிழ்ந்து விளையாடுட்டோன்னு அதை போயிட்டு அந்த குளத்துக்குள்ள அந்த ஜாரோடு தூக்கி போட்டார், அந்த தொட்டியோடு தூக்கி போட்டார் ஜாரோட. அடுத்த நாள் அந்த பக்கம் வாக் போகும்போது பார்க்கிறாரு, அந்த மீன் அந்த கிறிஸ்டல் ஜாருக்குள்ளேயே இருக்கிறது. நாம் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். எத்தனை புத்தாண்டுகள் வந்தாலும் ஆண்டுகள் புதியது ஒன்றும் கிடையாது. நீங்கள் புதியதாய் மாறாத வரைக்கும் ஆண்டு உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஆகவேதான் நீங்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு தன்னுடைய கூடாரத்தை அடித்துக் கொண்டு இருக்கிறார். உலகம் முடியும் வரை அவர் என்னாலும் என்னோடு கூட இருக்கிறார். நாம் எல்லோரையும் அவர் தன் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்குரிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? நாம் எல்லோரும் கடவுளை இல்லாதது போல் வாழ்கிறோம். நம்ம படுற பயத்தை பார்த்தா, கவலைகளை பார்த்தா, நமக்கு வரக்கூடிய டென்ஷன், பிரஷர்ஸ், இது எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், என்னென்னமோ நம்ம சொல்லுகிறோம் இன்றைக்கு. இவைகளை எல்லாம் நாம் பார்த்தால் கடவுள் இல்லாதது போல ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம். அவ்வளவு பயம். என்னை பொறுத்த வரைக்கும் அச்சமின்மைதான் ஆன்மீகத்தின் உச்சம். நீங்கள் பயப்படாமல் இருப்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். நீங்க எந்த அளவுக்கு அச்சப்படுகிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, அந்த அளவிற்கு நீங்கள் கடவுளை இன்னும் அனுபவிக்கவில்லை என்று பொருள். அச்சமின்மை, பயம் இல்ல. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பாட்டு பாடுறோம், நிஜமா அது. ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே நாம் கதிகலங்கி போய் விடுகிறோம். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது நாம் நாடி தளர்ந்து போகிறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுது. இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம கேட்கிறோம் 3 வகையான ஆசீர்வாதங்களை இங்கே நமக்கு கடவுளுடைய வார்த்தை தருகிறார். அதுல ஒன்று, நான் உனக்கு ஆசி வழங்கி, God will bless you. கடவுள் உனக்கு ஆசி வழங்குவார். அப்ப கடவுளுடைய ஆசி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா என்னை பிரிஞ்சவங்களால ஒன்னும் செய்ய முடியாது, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன். எபிரேய வார்த்தையிலே இந்த ஆசீர் என்பதற்கு God's favor, கடவுளுடைய கருணை உனக்கு இருக்கிறது, கடவுளுடைய காப்பாற்றுகிற அந்த தன்மை உன்னோடு இருக்கிறது, கடவுள் உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே என்ன செய்யாத, பயப்படாத, கடவுளுடைய ஆசி உனக்கு இருக்கும். இதான் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஆசி மொழிகள். கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நம்பிக்கையோடு புதிய ஆண்டுக்குள் அடி எடுத்து வைங்க. கம் வாட் மே, என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் துணிவோடு இறங்குகிறேன். ஏன்? இம்மானுவேல் கூட இருக்கிறார். கடவுள் சொல்லுகிறார், என்னுடைய ஆசீர் உங்களோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இதைதான் இந்த இஸ்ரேல் மக்கள் திருப்பாடல்ல திரும்ப திரும்ப அவங்க பாடுகிறார்கள். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. 67:1. நீதிமொழிகள் புத்தகத்தில் 10:22 பார்க்கிறோம், ஆண்டவரின் ஆசி உங்களுக்கு செல்வம் அளிக்கும். இசைக்கியலுடைய புத்தகம் 34:27 வயல்வெளி மரங்கள் கனி கொடுக்கும் நிலமோ நல்ல விளைச்சலை தரும், தங்கள் நாட்டில் அவர்கள் பாதுகாப்பாய் இருப்பார்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சியோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஜெருசலேமில் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா ஆசீர்வதிக்கிறேன், தைரியமாயிரு, என்னுடைய ஆசீர் உன்னோடு எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்றார். இரண்டாவது ஆசீர் அவர் சொல்லக்கூடியது, என்னுடைய திருமுகத்தினுடைய ஒளி உன் மீது நான் ஒளிரச் செய்வேன். அப்படின்னா கடவுளுடைய அந்த திருமுகத்தின் வெளிச்சம் என் வாழ்க்கையை ஒளிர்வூட்டும் அப்படின்னு சொல்றார்.
அவருடைய முகத்தினுடைய வெளிச்சம் என் வாழ்வின் இருட்டை அகற்றும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா வெளிச்சம் வருகிற போது இருள் ஓடி ஒளிகிறது. வெளிச்சம் வருகிற போது நம்ம எல்லாரையும் இந்த வெளிச்சம் மூடிக்கொண்டு இருக்கிறது. அப்படியா? இந்த வெளிச்சம் நம்மை மூடிக்கொண்டு இருக்கிறது. இதுதான் விவிலியத்தில் நம்ம சொல்றோம் ஷெக்கினா என்று சொல்லுகிறோம். ஷெக்கினா என்று சொன்னால் சந்திப்பு கூடாரத்தை கடவுளுடைய மாட்சி மகிமை மூடிக்கொண்டது. கோழி தன் ரெக்கைக்குள் குஞ்சுகளை அடைகாத்து அப்படியே மூடி மறைத்துக் கொள்ளுகிறது போல அன்னை மரியாளை தூய ஆவியானவர் நிழலிட்டு மூடிக்கொண்டது போல உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் தூய ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர், கடவுளுடைய பிரசன்னம் என்ன செய்கிறது? மூடி மறைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆகவே என்ன செய்யாத, பயப்படாத, கடவுளுடைய அரவணைப்புக்குள் இருக்கிறாய். காட்ஸ் எம்ப்ரேஸ், டிவைன் எம்ப்ரேஸ். அவர் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மார்புக்குள் நீங்கள் இறுக்கமாய் இருக்கிறீர்கள், நெருக்கமாய் இருக்கிறீர்கள். பயப்படாத. ஏன் பயப்படுறீங்க? திரும்ப திரும்ப கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. மரியாதை பார்த்து ஏன் பயப்படுற? கலங்காத. யோசேப்பை பார்த்து வானதூதர் சொல்றார் பயப்படாத. வானதூதர்களை பார்த்து சொல்றாரு, அவர் சொல்றாரு இடையர்களுக்கு பயப்படாத. யோசேப்புக்கு சொல்றார் பயப்படாத, 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 பயப்படாத. ஆனால் நாம் எல்லாருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நம்மள மாதிரி அஞ்சு நடுங்குகிறவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால், ஆண்டவருடைய மகன் என்றால், ஆண்டவருடைய மகள் என்று சொன்னால், அது நோய் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, திஸ் வில் பாஸ் அவே. நிக்க முடியுமான்னு பாரு. என்னுடைய வாழ்வில் நான் கற்றுக்கொண்ட பாடம், எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் காட் எ சொல்யூஷன். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. பயப்படாதீங்க. தீர்வுகள் இல்லை என்றால் அது பிரச்சனை கிடையாது. If there is no solution, then it is not a problem. பிரச்சனை வந்தா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, ஏதோ ஒரு தீர்வு இருக்கு. ஆனால் நீங்கள் அதை நம்ப வேண்டும். அதை தான் நீங்க சொல்றார், கடவுளுடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொண்டுகிறது, பயப்படாத. பெரியவர் கூட இருக்கிறார், பயப்படாத. மூன்றாவது ஆசீர்வாதம் அவர்களுக்கு சொல்லுகிறது, தன்னுடைய முகத்தை உன் பக்கமாய் அவர் திருப்புவார். அப்படின்னா முகம் என்பது ஒரு மனிதனை குறிக்கும், ஒரு ஆளை குறிக்கும், அவருடைய பிரசன்னத்தை குறிக்கும். அப்படின்னா கடவுள் சொல்றாரு, என்னுடைய முகம் உன் பக்கமாய் இருக்கு. அப்படின்னா கடவுளுடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. நீ பயப்படாத. நீ அவரை பார்க்கலாம் கூட பரவாயில்ல, அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர் உன்னை பார்க்கிறார். அவர் காண்கிற தேவன். அவர் கண் இருந்தும் காணாத கடவுள் அல்ல. அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவர் உணர்கிறார். உன் வாயில் வார்த்தைகள் உருவாவதற்கு முன்னரே உனக்கு என்ன வேண்டும் என்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அதான் அவர் சொல்றார். அதான் அர்த்தம் அதுக்கு. கடவுளுடைய திருமுகம் உன் பக்கமாக திருப்பி உனக்கு அமைதி கிடைக்கும் சொல்றார். உனக்கு அமைதி, உலகம் தர முடியாத அமைதி, என்னுடைய அமைதியை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். ஆகவே என் அன்புக்குரிய இறை மக்களே, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து கொண்டு புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வையுங்கள். கடவுள் என் அப்பாவாக இருக்கிறார் என்கிற உரிமையோடு, உறவோடு புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வையுங்கள். இந்த கடவுளுடைய கண்கள் என்னை பார்க்கிறது, அவருடைய முகத்தின் வெளிச்சம் என்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது, கடவுளுடைய ஆசிர் என்னை மூழ்கடித்துக் கொண்டு இருக்கிறது, கடவுளுடைய அருள் வெள்ளத்தில் நான் இருக்கிறேன். ஆகவே பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன். எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரே ஒரு காரணம் என்ன? என் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆகவே அதே பிரச்சனை தான். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, நோய்கள் இல்லாத உடல் இல்லை. எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கடவுள் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட கரத்தை பிடிச்சிட்டு நம்பிக்கையோடு, துணிவோடு உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க. ஒரே ஒரு முறை தான் வாழப் போகிறீர்கள், இன்னொரு முறை கிடையாது. இன்னொரு நாள் வராது. இந்த 26 இன்றைக்கு வந்ததில்ல, அவ்வளவுதான், வராது. நீங்க நினைச்சாலும் வராது. நேரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்சதுன்னா முடிந்ததுதான், என்ன பண்ணாலும் கிடைக்காது. உயிர் போனா வராது, நேரத்தை இழந்தாலும் வராது. இருக்கிறதுக்குள்ளார கடவுள் கொடுத்த ஜீவிய நாட்கள், வாழ்வி நாட்கள்ல வாழ்வாங்கு வாழுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள், வாழ வையுங்கள். கோபப்பட்டது போதும், சண்டை போட்டது போதும், பேசாமல் இருந்தது போதும், உறவுகளை நீங்கள் மதிக்காமல் இருந்தது போதும், காசு பணத்துக்கு பின்னால் ஓடி ஓடி நாம் அலைந்தது போதும். அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திவிட்டு வாழ்வாங்கு வாழுங்கள். வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவித்து பாருங்கள். நீங்கள் வாழாத வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் கூட உங்க அப்பா அம்மாவோட பேசாத நேரங்கள், தருணங்கள் காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பிள்ளைகள் காத்துட்டு, உங்களுடைய மனைவி காத்திருக்கிறாள், உங்களுடைய கணவன் காத்திருக்கிறாள். ஆகவே இந்த உலகத்தில் இன்னொரு முறை வாழ முடியாது. கடவுள் கொடுத்த இன்னொரு ஆசீர்வாதமான 365 நாட்கள்
மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்கள். ஒரே ஒரு காரணம் தான், கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவருடைய ஆசி நமக்கு இருக்கிறது, அப்படி திருமுக வெளிச்சம் நம் மீது இருக்கிறது, கடவுள் நமக்கு அமைதி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு பெயர் இம்மானுவேல், அவருக்கு பெயர் இயேசு. இயேசு என்றால் காப்பாற்றுகிறவர், இம்மானுவேல் என்றால் கூட இருக்கிறவர், பெரியவர் கூட இருக்கிறார். ஆகவே நான் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நிம்மதியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தை பற்றி கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைப்போம். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கடவுளுடைய அருள் கூட இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.